சார், மலேசியாவில் நடந்த இந்த ஆடியோ லான்ச் வந்து இப்போ ஒரு குரூப் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து மாலிக் ஸ்ட்ரீம்ஸ் தான் பண்ணாங்க, இதில் வர்ற ப்ராஃபிட் வந்து மாலிக் ஸ்ட்ரீம்ஸ்க்கும் விஜய் அவர்களுக்கும் ஒரு ஷேர் போகுது, ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு குரூப் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது ஆக்சுவலாக இதோட வர்த்தகம் வந்து எந்த மாதிரி சார்? நான் விசாரித்த வகையில், நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தரப்பில் விசாரித்த வகையில் என்னென்னா, மாலிக் ஸ்ட்ரீம்ஸ் தான் இந்த படத்தை வந்து வாங்கியிருக்காங்க, மலேசியாவில் வாங்கியிருக்காங்க, ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்து வாங்கியிருக்காங்க. அதே வேலையில் வந்து இது வரைக்கும் மலேசியாவில் இந்த அமௌண்ட் தொகை கொடுத்து எந்த படத்தையும் அவன் வாங்கினது இல்லையா, வாங்கியிருக்காங்க. இங்கே ஆடியோ லான்ச் வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு இவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க. ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம ஆரம்பத்தில் பேசின மாதிரி தான், எங்கே ஆடியோ லான்ச் வந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், சலசலப்பு வரும், கூட்டம் வரும், கண்ட்ரோல் பண்ண முடியாது, மறுபடியும் ஒரு கான்ட்ரவர்சியாக மாறணும். அரசியல் கூட்டமாக இருந்தால் கூட ஒரு சினிமா அந்த தயாரிப்பாளருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஆகிட போகுது அப்படின்றதுக்காக மலேசியாவில் ஓகே பண்ணாங்க. இது சொன்ன மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி இதில் வர லாபத்தில், இதில் வந்த தொகையில் ஒரு ரூபா கூட விஜய்க்கோ ஒரு ரூபா கூட ப்ரொடக்ஷன் நிறுவனத்துக்கோ கொடுக்கலையாம். வந்து அவங்களுக்கு தான் அதை டேர்ம்ஸ் போட்டு தான் இது பண்ணாங்க. வந்து ஏறக்குறைய அவங்களுக்கு ஒரு பெரிய லாபமே வந்துடுச்சு. இனி படம் ஓட போகுது பாருங்க, அது வந்து போனஸ் சொல்லலாம். எனக்கு நான் விசாரிச்ச வகையில் ஒரு 54-55 கோடி ரூபா வசூலாயிருக்கு இந்த டிக்கெட்லயே. எங்க அடிச்சு பிடிச்சுன்னு வாங்கி போய் உட்காந்துட்டு இருக்காங்க. வந்து 300 ரிங்கெட்டா சார் ஒரு டிக்கெட்? 300 ரிங்கெட், அதான் 2000 7,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு. ஆமா, வேரியேஷன் தகுந்த மாதிரி வந்து இதுல விஐபி எம்ஐபி அப்படின்னு தனியா அதை வேற பிரிச்சிருக்காங்க. 1 லட்ச ரூபா வரைக்கும் வித்துருக்காங்க. விஜய் சாருக்கு பக்கத்துலேயே உட்கார்ற மாதிரி அதெல்லாம் 1 லட்ச ரூபாய் டிக்கெட் அந்த மாதிரி வித்துருக்காங்க. இது ஒரு நல்ல பிசினஸ் பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான், வணிகம் தானே உங்களுக்கு. வந்து சினிமாவே ஒரு வணிகம் தானே. வந்து காற்றுள்ள போதே தூற்றிகள் மாதிரி அது இருக்கிறப்ப வந்து இங்கே கலைச்சாவே பண்ண வந்திருக்காங்க. ரைட்டு, இது பண்ணிக்கலாம். அதை தாண்டி வந்து ஒரு வித்தியாசமா இருந்தது. ஒரு அந்நிய மண்ணில் அங்கே தமிழர்கள் இருக்கக்கூடிய, பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய அந்த நாட்டில் இப்படியாப்பட்ட வரவேற்பு. அதுதான் விஜய் கூட சொன்னார், தமிழர்கள்னால் நான் இலங்கையில் தான் அதிகமான தமிழர்கள் இருப்பாங்கன்னு நினச்சிட்டு இருப்பேன். அவங்க மாமியார் ஊர் அது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இப்படியாப்பட்ட வரவேற்பை நான் மறக்கவே முடியாது அப்படின்னாப்புல. அதுதான் வந்து ஒரு சந்தோஷம்தான்.